சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் 31. கோழி மூளை. ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். எனவே ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள். எபேசியர் 5:8. நாம் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு இறைவன் எதிராளி அல்ல, ஆனால் நித்திய வாழ்வு என்பதற்கு மேலாக அநித்திய அறிவு என்பதை வைக்க அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஆன்மீக வாழ்வற்ற ஜென்மீக அறிவு நாசமே. கடவுளுக்கு முன் அஞ்சி நடப்பதாலேயே ஞானம் கிட்டுகிறது. நீதிமொழிகள் 1:7. வாழ்க்கையின் வழக்கமான காரியங்களில் தீர்மானம் எடுக்க நாம் பொது அறிவையும் தெரிந்த தகவல்களையும் பயன்படுத்துவதில் தவறில்லை. ஆனால் முக்கியமான காரியங்களில் இறை சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு வெறும் அறிவு சார்ந்த அலசல் பாதகமாயிருக்கும். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஏசாயா 55:8-9. காரியங்களை பகுத்தாராய்ந்து விவாதிப்பதில் தவறில்லை. ஆனால் நமது சிந்தனா சக்தியை மட்டுமே பயன்படுத்தி நெடுநேரம் தீர்மானத்தின் பள்ளத்தாக்கிலே இருந்துவிடக்கூடாது. வெறும் புலனறிவு இறைவனது வழிகளை புரிந்து கொள்ளப் போதாது. நாம் தரிசித்தோ வேறெந்த புலன் அறிவை கொண்டோ அல்ல, விசுவாசித்தே நடக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:7. அப்பொழுதுதான் நமது வழிகள் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு பிரியமானவர்களாயிருக்க முடியும். நமது சொந்த புத்தியை சார்ந்திருப்பது ஆபத்து. தேவனை நமக்கு தெரியாத எதிர்காலத்திற்காய் ஆபிரகாமை போல் நம்புவது பாதுகாப்பு. எபிரேயர் 11:8. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் பாதுகாப்பு அதிகம் என்றும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்றும் திருமறை போதிக்கிறது. என்றாலும் அளவுக்கு மீறி பிறரோடு ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பதும் நம்மை குழப்பி விடலாம். நமது உள்மனதில் ஆண்டவர் பேசுவது வேதத்திற்கு இசைவாய் அமைகிறது என்றவுடன் காரியத்தை அத்தோடு நிர்ணயித்து விட வேண்டும். இயேசு தமது நண்பனின் சுவாசத்தையும் சீடர்களின் ஐக்கியத்தையும் பெரிதும் மதித்தார். ஆனால் தமது பிதாவின் வழியில் செல்லாதிருக்க எவர் ஆலோசனை கொடுத்தாலும் அதை அடையாளம் காண விழிப்புடன் இருந்தார். சிலுவையற்ற மார்க்கம் ஒன்றை சிபார்சு செய்த பேதுருவை வன்மையாக கண்டித்தார். மத்தேயு 16:22-23. பிரபலத்திற்கும் பகட்டிற்கும் அவரை உந்தித்தள்ள தமது சொந்த சகோதரர் சொன்ன போதும் தந்தையானவரின் வேலையை அறிந்து திருப்பணி செய்வதின் மாட்சிமையை உணர்ந்து அமர்ந்திருந்தார். யோவான் 7:4-6 வரை. தங்களது நண்பரோடும் இனத்தாரோடும் பேசிக்கொண்டே இருப்பதாலேயே அநேகர் அருட்பணி அழைப்பிற்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்றனர். என்ஜினியர் வேலையை விட்டு எஜமானரின் பணியில் முழுமையாய் ஈடுபட தீர்மானித்து என் மனைவியோடு பகிர்ந்தபோது அவள் பதில், முன்பு ராஜினாமா செய்துவிட்டு பின்பு பெற்றோரிடம் சொல்லுங்கள். இது வல்லவா ஆலோசனை? அறிவு கனிக்கு பதிலாக வாழ்வு கனியை சாப்பிட்டிருந்தால் மனிதன் பரதீசை இழந்திருக்க மாட்டானே.